இருக்கியா? சைக்கிள் விட்டது இல்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோதினது இல்ல. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப இத கொண்டு போய் காயலங்கடையில போடு. ஐயா, ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓசி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவையா அழுதா? சும்மா ஓட்டி பார்க்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இடியட். இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு ஷட் அப். ஷட் அப் நாளைக்கு வச்சுக்கலாங்களா? வேலை வேலை வேலை, நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னாலும் இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாளும் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற. ஐயா, என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? ஏன்? முதராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். அட பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுனா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ, எங்கடா கை வைக்கிற? கண்டதை திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யா? ஜித்து ஜித்து, ஜித்து ஜோ. நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மக்கரையா தான் போனோம். மதகடியில முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலான்னு. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியிருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்துக்கா பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே ஏற்றுவோம். ஓடு. பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் பேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். கட்டின உடனே என்ன கேள்வி கேட்டுட்டா? கோவாலு சம்பரா தங்க ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. வயசு பொண்ணா கேக்குது? வயசு பொண்ணு நான் என்ன கழுவி அவன் போயிட்டேன். நான் கழுவிக்கிட்டதான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டான். ஐயோ அத்தை அடிக்கிறான், அத்தை அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா, மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா ரெடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீணடிச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஐயோ எப்படி குரு? வெரி நைஸ். இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரட்டுமா? ஆஹா, டயர்டா இருக்கும். யாருக்கு? இன்னும் நான் டயர்டா இல்ல. குதிரைக்கு கீழே இறங்கு. குரு, அந்த மரத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரட்டுமா? நீ மாத்திரம் சுதீர், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. எதுலயும் பேய்த்தனமா இருக்கான்.
இனிமே நீ கத்துக்க எதுவுமே இல்ல. யூ ஆர் வெல் குவாலிஃபைட். ஏய் ஜித்து, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை கிளப்ல போய் தேடிட்டு வரேன். எனக்கு என்ன வேலை இங்க? சண்டை பழகுறேன்னு சொல்லி ஓரளவு சண்டையும் பழகியாச்சு. ஓ புண்ணியத்துல கொஞ்சம் பாலிஷாவும் இருக்க கத்துக்கிட்டேன். அட பாவி, செவரேறி குதிக்கிறதா பாலிசி? நீ தானே சொல்லி கொடுத்த. டீய குடி. அது போட்டோம். உன்னை மீன் பிடிக்க போச்சொன்னே போனியா? போனேன், கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? மீனுக்கு தூண்டி போட்டா தானே. பொண்ணுக்கு தூண்டி போட்டீன்னா? யோ பேச்ச மாத்தாத. சரி மாத்தல. உனக்கு என்ன வேலைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. சாயங்காலம் குளிக்கிற, நீட்டா ட்ரெஸ் பண்ற, நம்ம கார்ல ஏறி ஒரு விருந்துக்கு போற, திரும்பி வர்ற, அங்க நடந்த விஷயத்த விவரமா என்கிட்ட சொல்ற. பயப்படாதம்மா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது. ஒரு கம்பெனிக்காகத்தான். இவ்வளவுதானா? டோன்ட் வரி. ஆமா, இது என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. யாருக்கு? அதோ அதோ அவளுக்குதான். ஹாய் அஞ்சு. ஹாய். Like to dance with me? Okay. இன்னைக்கு நீங்க தான் ஹீரோ. எல்லார் பார்வையும் உங்க மேலதான். ஐ மீன் அட்ராக்ஷன் ஆஃப் தி பார்ட்டி. Thank you. இந்த பொறுக்கிக்கு எப்போ இதே வேலைதான். எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்களே, அதனால பொறாம. திட்டுறது கூட சத்தமா திட்டக்கூடாதா? ஐயோ, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பயங்கரமானவன். அப்படியா? அதையும் பார்த்துருவோம். ஐ எம் சாரி. என்னாலதான் உங்க பார்ட்டியில தகராறு நடந்துச்சு. இட்ஸ் ஓகே. போகும்போது பார்த்து போங்க. துணைக்கு வேணா ஆள அனுப்பட்டுமா? நீங்க கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
ஏங்க பிரதர், பார்ட்டில நடந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அனாவசியமா என்னையே வம்புக்கு இழுக்கிறீங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு அடிக்கிறதுன்னா ஆப்பங்குருமா சாப்பிடுற மாதிரி என்கிட்ட மோதி நீங்க கைய காலை ஒடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அனுமார் கோயில நின்னு பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சதா?